அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 34 நிலையாமை 335வது குறள். நாச்செற்று விக்குள் மேல் வாரா முன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். மேல் மூச்சு இழுத்தல், நாக்கு தழுதழுத்தல், பேச முடியாவண்ணம் மரண உபாதைகள் வருவதற்கு முன்னே வேகமாக நற்கதி பெற நல்லறம் செய்ய வேண்டும். முதுமை காலத்தில் மரணத்தை நெருங்கும் பொழுது தன் தேவையை அவஸ்தையை சொல்ல முடியாது. சளி தொண்டையை அடைத்து பேச முடியாமல் போகும். இது சர்வ நிச்சயம் என முன்பே நல்வினை செய். மரணம் எப்படி எப்பொழுது வரும் என்பது தெரியாது. காலத்தின் பிடியில் உன் வாழ்வு உள்ளது. அது வெட்டிக்கொண்டே செல்கிறது. நா தடுமாறி நாவறண்டு போகும். மரணம் எப்படியும் வரும். அதற்கு முன் நல்வினை செய். நல்வினை வீட்டுப்பேருக்கு ஏதுவாகிய அறம் விரைந்து செய்வாயாக என விளக்குகிறார். இக்குறளாலும் உடல் நிலையாமை பற்றி கூறப்பட்டது. ஆயுள் நாள் கழியும் காலத்து உண்டாகும் நிலைமை சொல்லப்பட்டது. நன்றி, வணக்கம்.